வணக்கம். 100 days fitness challenge. இது முதல் தடவை இல்லை, பல தடவை அப்படி முயற்சிக்கிறது, பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையால் விடுபடுறது, மனக்கட்டுப்பாடு இல்லாமல் விடுபடுறது, எல்லாம் ஈஸியாக கதைச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு செயலண்டு வரும்போது மனசை கட்டுப்படுத்தி சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அதை நாங்கள் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கையில் என்று சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ இந்த 100 நாள் ஃபிட்னஸ் சேலஞ்சுன்றது அது எனக்கு நானே கொடுத்துக்கொள்கிற ஒரு மோட்டிவேஷன். அதை நான் என்னுடைய ஃபுட்டை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை ஒரு பப்ளிக்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன், இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த ஒரு கோல் நான் ரீச் பண்ணணும்னு முயற்சி செஞ்சோன்றிருக்கிறேன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கில் நான் ஷோ ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் அது என்னையே மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ என்னுடைய 100 நாள் சேலஞ்சில் என்ன இருக்க போகுது அப்படின்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ முதலாவது நாங்கள் நான் இப்போ டிசைட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியான ஒரு பாடி டைப் என்னோட கோல். இப்போ நான் பாடி பில்ட் பண்ணணுமா, அதுக்காக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணுமா, கூட பாடி நல்லா லூஸ் பண்ணி ஸ்லிம்மாக ஃபிட்டாக வரணுமா, அதுக்கு கார்டியோ கூட செய்யணுமா, அப்படியான முதலாவது பாடி டைப். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாடி பில்டர் ஆகணுமோ, இல்லாட்டி மசில்ஸ் எல்லாம் 10 times க்ரோத் பண்ணி கொண்டு இப்படி தூக்கி கொண்டு திரியணுமா. ஸோ அது என்னுடைய கோல் இல்லை. என்னுடைய இப்போ இருக்கிற இந்த வெயிட்ல இருந்து நான் ஒரு 25 pounds 20 pounds நான் என்னோட ஃபேட்டை நான் குறைச்சி போட்டு அதுக்கு பிறகு ஒரு 10 pounds நான் மசில்ஸால் ஏற்றணும், ஃபிட்டாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய பாடியோட ஒரு கோல், ரைட்? ஸோ அதை நான் செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் ஒரு சர்டெயின் ஃபுட் மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ரூட்டீன்ஸ் நான் செய்ய போகிறேன், என்ன கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருக்க போகிறேன். ஸோ அதுக்கான சில ரூட்டீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை ஒவ்வொரு 2 weeksம் எவ்ரி 15 days இண்டேலேருந்து ஒவ்வொரு 2 weeksம் நான் உங்களுக்கு என்னோட வெயிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுவேன். அதே நேரம் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், என்னுடைய வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதே இன்னும் ஒரு 90 daysக்கு பிறகு கண்டிப்பாக அது ஒரு பெரிய அளவு சேஞ்சஸ் 3 monthsல நாங்கள் கணக்க விஷயத்தை மாற்றலாம். சும்மா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி என்னுடைய மெத்தட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். என்னுடைய ஃபிட்னஸ் ஜேர்னியில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸோ 90 daysக்கு பிறகு ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதை இந்த முறை விடாமல் கண்டிப்பாக செய்யணுன்ற மனதைரியமும் எனக்கு இருக்குது. நான் நெக்ஸ்ட் ஒரு 94 daysக்கு எவ்ரிடே என்னோட ஷார்ட்ஸ் கொண்டே இருக்கும். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீல் என்ன, நான் என்ன சாப்பிட்றேன், அதில் இருக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் லேர்ன் பண்ணது அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது எவ்ரிடே அந்த ஷார்ட்ஸாக கொண்டு இருக்கும். பட் லென்த்தி வீடியோஸ் நான் எவ்ரி 2 weeks நான் அப்டேட் பண்ணுறேன். நான் அந்த 2 weeksல என்ன செஞ்சேன், நான் என்ன ஒர்க் அவுட் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதும், அதே மாதிரி இந்த 100 daysக்குள்ளேயே என்னோட ஒரு புஷ்அப் சேலஞ்சையும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பல வருஷங்கள் உண்மையாகவே ஒரு புஷ்அப் செஞ்சேன். ஸோ இப்போ எப்படி என்னுடைய பாடி இருக்குது, என்னுடைய முதல் புஷ்அப்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை புஷ்அப்ஸ் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கணும். அதே இன்னும் ஒரு 90 daysக்கு பிறகு என்னுடைய பாடியோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நான் பார்க்கணும். ஸோ அதுக்கான ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ரிடே உங்களுக்கு கொண்டிருக்கும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.